Good morning to one and all person here. Today I am going to take about the topic of plant description and economic importance of Poaceae family. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா Poaceae ஃபேமிலியோட plant description and economic importance பற்றி பார்க்க போகிறோம். இந்த Poaceae ஃபேமிலியை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக கிராஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது மோனோகாட்டிலிடனோட சேர்ந்தது. இல்லை சிஸ்டமேட்டிக் பொசிஷனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் மோனோகாட்டிலிடன்ஸ், சீரியஸ், குளுமேசியே, ஃபேமிலி போயேசியே. தென் distribution. The majority of the plants are distributed all over the world. The Poaceae family is the most important of angiosperm because the economic point of view is the large number of plants represent about 620 genus and 10,000 more than 10,000 species are present in the all over the world. 240 genera and 1200 species have been reported from India. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 240 genera and 1200 species present ஆகிருக்குது. செலக்டட் இந்தியன் ஜெனரா பொறுத்தவரையும் பார்த்தோன்னா அவினா, பாம்புசா, சைனோடன், ஹாடியம், ஒரைசா, போயே, சக்காரம், செகிலே, சொர்க்கம், டிட்டிகம், ஜியாமேஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா the most important Indian genera. Description of the family habitat usually ஃபேமிலியோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஹேபிட்டை பொறுத்தவரையும் யூஸ்வலி ஆனுவல் ஆர் பெரனியல் ஹெர்ப்ஸ். Majority of the plants are annual or perennial herbs. Rarely woody shrubs or tree-like, reaching up to height 30 meter. For example, bamboo. மூங்கில் பார்த்தோம் அப்படின்னா 30 மீட்டர் வரையும் வளரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் த ஹேபிட். Root are mostly the two types of roots are present in this family: primary roots and adventitious roots. The primary roots are often short-lived. Some adventitious roots, for example Giames, developed from the basal nodes of the stem for providing extra support. Giamesல பார்த்தோம் அப்படின்னா primary root கம்மியான காலம் இருக்கும். பட் adventitious ரூட்டை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அது பிளான்ட் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு இந்த பிளான்ட்டவே சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே இருக்கக்கூடியதாக இருக்குது. இதான் ரூட்டில் இருக்கக்கூடியது. ஸ்டெம்மை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எரெக்டாக இருக்குது, அசெண்டிங் ஆர்டராக இருக்குது, ப்ராஸ்டினர், க்ரீப்பிங், சிம்பிள் ஆர் காமன்லி பிராஞ்சு. ஒரு எளியதாக இருக்குது, மோஸ்ட்லி பிராஞ்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது ஸ்டெம். அட் த பேஸ் நம்ம அடியிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வளரக்கூடியது இந்த புல்வகை அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்ம மூங்கிலே பார்ப்போம். மூங்கிலேருந்து பார்த்தோன்னா கீழேருந்து அப்படின்னா அப்படியே மூங்கிலாக இருக்கட்டும், இப்போ அரிசி நெல்லாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே பிராஞ்சாக போகக்கூடியதாக இருக்குது. ஜாயிண்டட் அண்டு பியர் ஹாலோ இன்டர்நோட்ஸ் அண்டு சாலிட் அண்டு ஸ்வாலன் நோட்ஸ். இந்த நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்வாலனாக அதிகமாக இருக்குது. டெர்மினேட்ஸ் யூஸ்வலி பை இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெம்மோட டெர்மினல் நுனிப்பகுதியில் தான் அதிகமாக ஆரம்பிக்குது. மெனி ஸ்பீசிஸ் ஹாவ் எ பெரனியல் ஆர் க்ரீப்பிங் ரைசோம்ஸ் ஆர் ஸ்டோலன் ஃபார்ம்டு பை லோவர் இன்டர்நோட்ஸ். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா பெரனியல், க்ரீப்பிங்காக இருக்குது. ரைசோம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லோவர் இன்டர்னோட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் லீவ்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக இருக்குது, ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. சில இது பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்குது. 2 ரோஸில் ஆப்போசிட்டாக ஸ்டெம்மில் அமைஞ்சிருக்கிறதா இருக்குது. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரிஜினேட் அட் த நோட்ஸ், ஆஃபன் க்ரௌடட் அட் த பேஸ் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சீத். இப்போ நோடுலேருந்து ஆரம்பிக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு சீத் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணி இருக்கும். பிளேட் அண்ட் லிக்யூல்ஸ், seat with the margin free and overlapping on encircling the column of the form of tube. அப்படியே நம்ம நோடுலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. பிளேட் ஆர் லேமினா பார்த்தோம் அப்படின்னா ஆர் யூஸ்வலி லாங். இலை பார்த்தோம் அப்படின்னா நல்லா லாங்காக நமக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது.
நேரோ ஃப்ளாட் லீனர் ஆர் லேண்ட்சிலோட்டா வந்து நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ரேர்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா லேர்லி வித் கன்ஸ்ட்ரிக்டட் பிடிஓ லைக் பேஸ். மூங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிடிஓவில் வந்து கன்ஸ்ட்ரிக்டடாக வந்து இருக்கக்கூடியதாக வந்து இருக்குது. வெயிட்ஸ் ஆர் பேரலல். நம்ம நரம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேரலல் வினேஷனாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. லிகுல் ப்ரெசன்ட் அட் தி ஜங்ஷன் ஆஃப் தி பிளேடு அண்ட் சீத் ஆன் தி அடாக்சியல் சர்ஃபேஸ் ஆஃப் த மெம்பரன்ஸ் ஆர் ரெடியூஸ்டு எ ரிங் ஆஃப் ஹேர்ஸ் ஆர் ஈவன் ஆப்ஷன். எக்கனோலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சில இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ரெடியூஸ் ஆகிருக்குது. புல்லம் பயிறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த எக்கனோலியம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லீவ்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது ரொம்ப குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக் யூனிட் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் இஸ் ஏ ஸ்பைக்லெட். ஈச் ஸ்பைக்லெட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஃப்ளவர் ஆர் ஃப்ளவரோட்ஸ் அண்ட் தியர் சப்ஸ்டாண்டிங் ப்ராக்ஸ் அரேஞ்ச்டு ஆன் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆக்சிஸ் கால்டு ராச்சில்லா. இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் அதிகமாக வந்து பார்த்தோம்னா ஸ்பைக்லெட்டாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸ்பைக்லெட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நெல் வகைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து இருக்கும். அதான் ஸ்பைக்லெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்பைக்லெட் ஆர் எய்தர் செசைல் வித் எ பெடிசில் அண்ட் அரேஞ்ச் இன் ஸ்பைக்ஸ். இது வந்து செசைல் பூ காம்பு இருக்கலாம், இல்லை வந்து பூ காம்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, இந்த பெடிசல் பூ காம்புலேயே வந்து அரேஞ்ச் ஆகி வந்து அப்படியே வந்து சின்ன சின்ன மலர்களாக வந்து அப்படியே வந்து அமைஞ்சிருக்கும். ரெசிமோஸ் ஆர் பேனிக்கல் ஃபார்மிங் காம்பவுண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ். சில பிளான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காம்பவுண்ட் இன்ஃப்ளோரசன்ஸாக வந்து இருக்குது. அட் தி பேஸ் ஆஃப் ஈச் ஸ்பைக்லெட்ஸ் ஆர் ஜென்ரலி ப்ரெசன்ட் இன் தி ஸ்டெரைல் க்ளூம்ஸ் விச் லோவர் ஒன்ஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் க்ளூம் அண்ட் ஃபர்ஸ்ட் க்ளூம் ஆர் போத் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் க்ளூம்ஸ் ஆர் ஆப்சன்ட்ஸ். Up 6 sterile glooms are present in the some genera. The flowers are arranged in the rachilla just above the second gloom. இப்போ க்ளூம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பூக்களையே வந்து சின்னதாக வந்து இருக்கும். அப்படியே வந்து நம்ம செதில் மாதிரி வந்துருக்கும். ஓகேவா, அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ளூம் செகண்ட் க்ளூம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் க்ளூம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலது வந்து ஸ்டெரைலாக வந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மலர்கள் வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆண்டோசியம் கைனோசியம் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். This is the one of the picture of the Oryza sativa, lemma, palea, and ovary, filament, and the stigma. Next is the flower or floret. Flower also called florets are small. Flower is a big visible, but florets is a small size. Inconspicuous. கண்ணுக்கு தெரியாத வந்து நமக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. ஃப்ளவரை பொறுத்தவரையும் வந்து பைசெக்சுவலாக இருக்குது, சம்டைம்ஸ் வந்து யூனிசெக்சுவல், ஜைகோமார்பிக், ஹைப்போகைனஸ், டெவலப் ஆன் தி ராச்சில்லா அபவுட் த க்ளூம்ஸ் அண்ட் ஈச் ஃப்ளவர்ஸ் இஸ் சன்சென்டட் பை தி 2 bracts கால்டு லெம்மா ஆர் பிளியா. இந்த க்ளூம்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம லெம்மா ஆர் பேலியாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. லெம்மா ஆல்சோ கால்டு ஃபெர்டைல் ஆர் ஃப்ளவரிங் க்ளூம். இந்த லெம்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபெர்டைலாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. இதை வந்து ஃப்ளவரிங் க்ளூம் அப்படின்னு. தட் இஸ் க்ரீனிஸாக இருக்குது, ஹீல்டாக இருக்குது, நெர்வுடு அண்ட் ஆல்டாக இருக்குது அண்ட் ஆஃபன் ரிசம்பிள்ஸ் வித் ஸ்டெரைல் க்ளூம்ஸ் ஆஃப் பேலியா. பேலியா பொறுத்தவரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டெரைல் க்ளூம்ஸ் த இன்ஃபர்டைல் present in between the rachilla and the lemma in thin membranous, 2 nerved or 2 killed, often partially enclosed in the lemma. Palea morphologically representing the bracteole bears in flowers proper its axial. இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து the palea and the lemma. Lemma is also the fertile and palea is also infertile. That is the flower. Next one is the perianth. ஆப்ஷன் இன் டென்ட்ரோகாலமஸ், சிறு மூங்கில் அப்படின்னு சொல்லுவோம் டென்ட்ரோகாலமஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பீரியாந்த் ஆப்ஷன் இருக்குது. சம் பிளான்ஸில் வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ்டு டு 2 or rarely 3 minute scales, 2 அல்லது 3 மைன்யூட் ஸ்கேல்ஸ் வந்து அதாவது லோடிகுல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லோடிகுல் ஆர் ஃப்ளஸ்ஸி, நல்லா ஃப்ளஸ்ஸியாக இருக்குது, ஆர் ஹைலைனாக இருக்கலாம். ப்ரெசன்ட் ஆண்டிரோ லேட்ரலி இஃப் 2 in number, 2 நம்பராக வந்து அப்படியே வந்து அமைச்சிருக்கும். 2 or rarely 3 இதான் வந்து மெயினாக வந்து இருக்கக்கூடியது. சில இதில் வந்து பீரியாந்தே வந்து நமக்கு இருக்காது.
அதாவது டென்டோகலாமஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட்ரோசியம். ஸ்டாமன்ஸ் 1 to 6, ரேர்லி மோர். மெயினாக வந்து பார்த்தோன்னா 1 to 6 வரை இருக்கக்கூடியது, ரேர்லியாக வந்து பார்த்தோம்னா மோராக இருக்குது. பட் யூஸ்வலி 3 in each floret. The ad stamen is always anterior. Only anterior stamen is present in Uniola. Uniola plants-ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்டாமன்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தருப்பாய் புல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ஆன்டீரியர் ஸ்டாமன் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. ஃப்ளமன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஆந்தஸ் டைத்திகஸாக இருக்குது. பேஸ் ஃபிக்ஸ் ஆர் வெசடைலாக இருக்குது. இன்ட்ரோஸ் அண்ட் யூஸ்வலி ஓப்பனிங் பை தி லாஞ்சிடியூடினியல் ஸ்லிட். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆந்தரில் வந்து வெடிச்சு வந்து அதான் லாஞ்சிடியூடினியல் ஸ்லிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெடிச்சு வந்து அப்படியே வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கைனோசியம். கைனோசியம் பொறுத்தவரை பைகார்புலரி ஆர் ட்ரைகார்புலரி சின்கார்பஸ் ஓவரியாக இருக்குது. ஓவரி வந்து சுப்பீரியராக இருக்குது, யூனிலோகுலராக இருக்குது, ஒரே ஒரு அரை மட்டும் இருக்குது. கண்டெய்னிங் 1 அனாட்ரோபஸ் ஓவில், ஒரே ஒரு அனாட்ரோபியஸ் ஓவிலாக இருக்குது. இப்போ நம்ம நெல்லெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நெல் தனித்தனியாக இருக்குது, தட் இஸ் அனாட்ரோபஸ் ஓவில்ஸாக இருக்குது. பிளாசன்டேஷனை பொறுத்தவரை பேசலாக இருக்குது, ஸ்டைல் ஒரே ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நர்டஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு இது இருக்குது. பேம்பூஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 ஸ்டைலில் வந்துருக்குது. காமன்லி மோஸ்ட்லி வந்து 2, 1 or 3 இருக்கலாம், பட் காமன்லி 2. ஸ்டிக்மா டிப்பிக்கலி 2வாக இருக்குது. ஆஃபன் ப்ளூமோஸ் ஆர் ஃபிதர் லைக். இந்த ப்ளூமோஸ் அப்படின்னா வந்து பூளைப்பூலெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 இருக்கலாம். ஃபிதர் லைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கைனோசியில் ஸ்டிக்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்படியே இறகு மாதிரி இருக்குது. அப்படியே வந்து நம்ம போலன் கிரெயின் வந்துச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து பிடிச்சி வச்சுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த ஃபிதர் லைக். ஃப்ரூட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கார்போசிஸாக இருக்குது, ரேர்லி நட்டாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் யுட்ரிக்கிலாக இருக்குது, அதுக்கப்புறம் பெர்ரியாக இருக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடியது இருக்குது. சீடை பொறுத்தவரை 1 per unit, ஒரே ஒரு சீடு தான் வந்து ஒரு ஃப்ரூட்டில் இருக்கக்கூடியது. அபண்டன் அண்டு ஸ்டார்ச் எண்டோஸ்பம்ஸ், இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரூட்டில் வந்து நிறைய ஸ்டார்ச் வந்து நல்லா இருக்கக்கூடியதாக இருக்குது. எம்ப்ரியோ பொறுத்தவரை வேரியபிள் இன் சைஸ். இது வந்து சீட்ஸ். பாலினேஷனை பொறுத்தவரை விண்டு பாலினேஷன், காற்றின் மூலமாக தான் வந்து நம்ம பாலினேஷன் நடக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து ட்ரிட்டிகம் எஸ்டிவம், இந்த பிளான்ஸோட ஃப்ளவர் டயக்ராம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லோடிக்கல் உங்களுக்கு இருக்கும், பேலியா இருக்கும், லெம்மா இருக்கும். லெம்மா பேலியா ஆப்போசிட்டில் 2 இது இருக்கும். லெம்மா எஸ்டியா ஃபர்டைல், பேலியா எஸ்டியா இன்ஃபர்டைல். இன்சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோடிக்கல் வந்து இருக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரல் டயக்ராம் இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சீரல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவினா சட்டைவா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓட்ஸு, ஹார்டியம் வல்கர், கோதுமை அப்படிமா, ஒரைசா சட்டைவா அரிசி, சீக்கல்ஸ் சீரல்ஸ் கம்பு, ட்ரிட்டிகம் எஸ்டிவம் கோதுமை, ஜியாமெஸ் மக்காச்சோளம். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சீரல்ஸாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. மில்லட்ஸை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எலிசின் கொரக்கேனா ராகி, பெனிக்கம் மில்லியசியம் சாம, பெனிசிட்டம் டைபாய்டஸ் பஜ்ரா, செட்டரியா இட்டாலிகா இட்டாலியன் மில்லட்டு, சொர்க்கம் வல்கர் சோளம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு மில்லட்ஸாக வந்து இருக்குது. சுகர் நமக்கு இனிப்பு தரக்கூடியது வந்து பார்த்தோன்னா சக்காரம் அபிசனாரம், கரும்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம தெரியும். அதுக்கப்புறம் ஃபோடரை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவினா, எலிஷினா, ஹார்டியம், பெனிசிட்டம், பேலரிஸ், செட்டரியா, சொர்க்கம். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது, ஃபோடராக இருக்குது. பேப்பர் மேக்கிங்கை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்கக்கூடியது பேம்பூசா, செப்லோஸ்டாக்கியம், டென்டோகாலமஸ், எரியாந்தஸ், ஜிகண்டோகோலா, மெலக்கென்னா, நெரங்கா, ஆக்லாண்ட்ரா, வெட்டிவேரியா, ஜிஜனாய்டஸ். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பேப்பர் மேனுஃபேக்சரிங், பேப்பர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எசென்சியல் ஆயில்ஸ்
ஒரு சம் ஆயில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து உணவு தேவைக்காகவும் சில மெடிசினல்ஸ் வேல்யூஸாக இருக்கக்கூடிய ஆயில்ஸ்லாம் வந்து தயாரிக்கக்கூடியதாக இருக்குது. சைபோஜியன், கேசியஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த கிராசஸ் பிளான்ட்ஸு. சிம்போஜியன் கேசியஸ், சிம்போஜியன் சிட்ரேட்டஸ், நரந்த புல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்போஜியன் சிட்ரஸ் இதெல்லாம் வந்து எசென்சியல் ஆயில்ஸாக இருக்குது. சிம்போஜியன் மாட்டி தைலப்புல், சிம்போஜியன் நாடஸ் காமாட்சி புல், வெட்டிவேரியா ஜிஜெண்டியோடஸ் வெட்டிவேர் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் வந்து நமக்கு தயாரிக்கக்கூடிய இந்த வெட்டிவேர்லாம் வந்து நமக்கு ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு பிளான்ட்டாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். ப்ரூம்ஸ், பேனிக்கல்ஸ் ஆஃப் டைசனோலேனியா மேக்ஸிமா. டைசனோலேனியா மேக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க. டைகர் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைகர் கிராஸ் இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ப்ரூம்ஸ் துடைப்பம்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்னமெண்டல். ஆர்னமெண்டல் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்சோனோபஸ் அஃபினிஸ், ப்ரீசா மேக்ஸிமா, கோக்ஸா லக்ரிமா, ஜோபி, கோட்டரேடிகா, செல்லோயானா, சைனோடன், டாக்டியோலன், லகுரா ஓவட்டஸ், லமார்கியா ஆரியா, பேலரிஸ் அருண்டினியேசியே, பேலரிஸ் கேனரென்சிஸ், ஸ்டேரியா இட்டாலிக், ஸ்டிப்பா பின்னேட்டா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு முக்கியமான ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக இருக்கக்கூடியது, அழகு தாவரம் வளரக்கூடியதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரோப்பு, மேட்டு, பேஸ்கெட் இதெல்லாம் வந்து சிலது வந்து தயாரிக்கக்கூடியதாக இருக்குது. எரிமந்தஸ் முஞ்சா, சக்காரம் முஞ்சா, சக்காரம் ஸ்பாண்டேனியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அருண்டோடோனக்ஸ், அருண்டினரா ஃபால்கேட்டா, அருண்டினீரா ரெசிமோசா, பிராக்மெட்டஸ் கர்கா இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த ரோப்பு, கயிறு, மேட்டு, பேஸ்கெட் இதெல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து ஒரு போயசி ஃபேமிலி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி. ஓகே, தேங்க்யூ.